Hello everyone, this is Abhi from Abhi Creation. நம்ம இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்குறோன்னு பார்த்தோம்னா என் முன்னாடி நல்ல ஒரு கோல்டன் கலர் சாரீ இருக்குது. அதில் பார்டரும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டனாகவே இருக்குது. அண்டு உடம்பு பூராமே இது மாதிரி தான் ஜரி வந்து பார்த்திங்கன்னா லைனாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃபுல்லாக கோல்டன் லைன்ஸ் இருக்குது. அண்ட் இன் பிட்வீன் பார்த்தீங்கன்னா நமக்கு சில்வர் லைன்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. இதுதான் சாரீ பூராமே ஓடுது. இதில் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம இதில் வந்து கலம்காரி வந்து நமக்கு வந்து ஒரு அவைலபிளாக இருந்துச்சு. அந்த கலம்காரி அவைலபிளாக இருக்கிறத வந்து நம்ம வந்து இதில் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த இதை பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு இமேஜ். இது வந்து இவர் வந்து கொட்டுறாரு. இந்த கொட்டுற இமேஜஸ் நிறைய தனியாக இருக்குது பாருங்கள். இது வந்து நமக்கு கலம்காரியில் கிடச்சிச்சு. அந்த இமேஜை வந்து தூக்கி அதில் ஃபிட் பண்ணியிருக்கோம். அண்ட் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு டான்ஸர். இந்த டான்ஸர் இமேஜை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அது பக்கத்தில் வச்சுட்டு அந்த கிளாத்து பூராமே ஒரு 3 மீட்டர் கிளாத்து. அந்த 3 மீட்டர் கிளாத்தில் வந்து இது மாதிரி சில இமேஜஸ்லாம் இருந்துச்சு. அதில் தான் இந்த மாதிரி ஃப்ளவர்ஸும் இருந்துச்சு இன்பிட்வீனில். அந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம அதில் ஃபிக்ஸ் பண்ணி நல்லா அழகாக பியூட்டிஃபுல்லாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். நல்லா பார்த்திங்கன்னா தெரியும். அண்ட் இந்த சாமியும் பார்த்திங்கன்னா நல்லா நம்ம நல்ல ஃபேஸுக்கு நல்ல ஜுவல்லரிஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம குந்தன் ஒர்க்கு நம்ம இந்த போட்டிருக்கிற கம்மல் அண்ட் அந்த நெக்லஸ்ஸு அண்டு க்ரௌன்ஸு அப்புறம் இதெல்லாமே நம்ம ஓரளவுக்கு எங்கிட்ட நமக்கு டெக்கரேட் பண்ணுற மாதிரி பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அந்த இடத்துல பூராமே நம்ம நல்லா அழகாக டெக்கரேட்லாம் பண்ணிட்டோம். இதெல்லாம் பண்ணிட்டோம். சிமிலர்லி இந்த லேடிக்கும் நம்ம அதே போல் பண்ணியிருக்கோம். இதை பார்த்திங்கன்னா தெரியும். நல்ல ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுவிட்டு நல்லா இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் எவ்வளோ என்ன பண்ண முடியுமோ ஓரளவுக்கு நம்ம இதுலேயே நம்ம நிறையா பண்ணி முடிச்சிட்டோம். ஃபேஸுக்கு இதுக்கு பண்ணுறது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். ஹிப் செயினு இது ஃபுல் இமேஜ் பார்த்திங்கன்னா இது வந்து இப்படி தான் இருக்குது. இது வந்து சாரீ முந்தியில் விட்டுருக்கோம். இது வந்து நம்ம சிங்கிளாக ப்ளீட்ஸ் விட்டு கட்டும்போது பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது வந்து நமக்கு மேலே அந்த செஸ்ட் இருக்கிற ஏரியாவில் வருது. இந்த செஸ்ட் இருக்கிற ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபேன்சி என்ன பேர் ஒரு மித்தாலஜிக்கல் பேர்ட் இருக்குல்ல, அது மாதிரி ஒரு மித்தாலஜிக்கல் பேர்ட். அந்த பேர்டை திரும்ப ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கும் நம்ம அவுட்லைனில் எப்படி பீட்ஸ் எல்லாம் பண்ணணுமோ அது மாதிரிலாம் நம்ம வந்து ஓரளவுக்கு நம்ம பண்ணியிருக்கோம். அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா தெரியும். இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இதில் வந்து பார்த்தா ஹேங்கிங்ஸ் தொங்கிட்டுருக்கோம். இந்த பேர்டு தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்லஸ் மாதிரி போட்டு நல்லா பியூட்டிஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் தொங்கிட்டுருக்கோம். நல்லா கிளிச்சரிங்காக இருக்குது. இது வந்து நமக்கு நான் சொல்கிற மாதிரி அந்த சிங்கிள் ஃப்ளிட்ஸை விட்டு கட்டும்போது மேலே அந்த ஏரியாவில் அந்த பேர்டு வந்து வரும். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே ஒரு இடத்துல வந்து வருது. கீழே ஒரு இடத்துல வந்து ஃப்ளீட்ஸில் வைக்கிறோம்ல அந்த ஃப்ளீட்ஸுக்கு சைடில் ஒரு இடத்துல இந்த பேர்டு வந்து இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பாக இருக்குது. இந்த பேர்டு நம்ம நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி இதுக்கும் நம்ம நெக்லஸ்லாம் போட்டு விட்டு ஜுவல்லரிஸ்லாம் போட்டு விட்டு இது ஒரு மித்தாலஜிக்கல் பேர்டு தான். இதுக்கும் நம்ம நல்லா அழகாக ஃபேன்சியாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். நம்ம பெயிண்டிங் இப்படிலாம் பண்ணுறதை விட இது மாதிரி இப்போ நமக்கு கொஞ்சம் நம்ம தேடி பார்த்தோம்னா கலம்காரியில் அவைலபிளாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கிறத தூக்கி நம்ம ஃபிட் பண்ணி வச்சுட்டு இதை ஒர்க் பண்ணும்போது நல்லா பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்துடுது. அப்புறம் இதை பார்த்திங்கன்னா தெரியும். இந்த இது பாருங்கள் ஒரே ஒரு ஃப்ளவர் மட்டும்தான் போட்டிருக்கோம். இது எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. அப்போ 2 பேர்டு தான். ஸோ இந்த கோல்டன் சாரிக்கு இந்த காம்பினேஷன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அமைஞ்சிருச்சு. இனிமேல் அவங்க இதுக்கு வந்து கான்ட்ராஸ்டாக எந்த டைப்னாலும் ஜுவல்ஸும் போட்டுக்கலாம். இதுதான் ஆக்சுவலாக ஃபுல் சாரிக்கு. வேறு எந்த சாரியுமே வேறு எங்கேயும் ஒர்க்கே கிடையாது. இது மட்டும்தான். பட் இந்த ஒர்க்ஸ் நல்லா நமக்கு எவ்வளோ யூனிக்காக அமைஞ்சிருச்சு. இதை அவங்க வியர் பண்ணும்போது நல்லா வித்தியாசமான நம்ம கஸ்டமைஸ் பண்ணி டிசைன் பண்ணனா ஒரு ப்ளவுஸும் சாரீ இருக்கும் நமக்கு இதில். இது வந்து நமக்கு வந்து இப்படி தான் நமக்கு இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருக்குது. இதுதான் இந்த சாரீக்குரிய ப்ளவுஸு. இந்த சாரீக்குரிய ப்ளவுஸை பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் ரிமைனிங் இதை தூக்கி தான் இதில் ஃபிட் பண்ணியிருக்கோம். இந்த ஃப்ளவரை வந்து நம்ம ஸ்லீவில் மட்டும்தான் வச்சுருக்கோம். அதுவும் பார்டர் கலர்லேயே இருக்குது. இந்த ஃப்ளவரை மட்டும் நம்ம அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்கோம். நம்ம தனிப்பட்ட முறையில் வேறு எதுவுமே தனியாக இந்த ப்ளவுஸ்க்கு நம்ம தனியாக டிசைன் பண்ணவே இல்லை. சும்மா வெறும் நார்மலாக யூனெக் மட்டும்தான் வச்சுருக்கோம். அதில் சும்மா குட்டி குட்டி பீட்ஸ் மட்டும்தான் அவுட்லைன் வச்சுருக்கோம். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக போதும்னால இந்த பாருங்க இந்த ஃப்ளவர்ஸை மட்டும் வச்சுட்டோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சாரியும் ப்ளவுஸும் சேர்த்து இதில் மேட்ச் ஆகி போகிற மாதிரி வந்துருச்சு. அண்டு இதோடு சேர்த்து போடும்போது ரொம்ப அழகாக இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி கலம்காரி ஒர்க்ஸ் வந்து விரும்புகிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.